வந்து காவல்துறையினர் வந்து நமக்கு எதிராகத்தான் இருந்தாங்க. இதற்கு நம்ம 302 பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு நம்ம பல போராட்டங்கள்லாம் எடுத்து நம்ம வந்து 2 பேருடைய பாடியை வாங்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக்லாம் பண்ண பிறகு தான் அந்த வழக்கே பதியப்பட்டது. அதன் பின்னர் சிபிசிஐடிக்கு போய் அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்தது. இந்த சிபிஐக்கு போன பிறகு வழக்கு ரொம்ப நேர்மையாக நீட்டாக போச்சு. அதுக்கு முன்னால் பாரதிதாசன் அவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையில் வந்து அந்த கமிஷன்லாம் வந்து மிக அருமையாக அந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் வந்து இன்றைக்கு வந்து அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது வந்து இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். இவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் கடை வச்சுருந்தது, கடையை அடைக்கிறதுக்காக லேட் பண்ணதுக்காக அந்த கோவிட் டைமில் அதற்காக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த பெனிக்ஸோட அந்த பாடியோட ஃபோட்டோ கூட அந்த டைமில் நான் எடுத்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் முழுவதும் அதாவது தோலே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இவர் நடத்தியிருந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே வந்து இவர்கள் மேலே எந்த வழக்குகளும் கிடையாது. இவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை நாங்கள் கேட்குறதுக்கு உங்கள் ஃபேமிலியோடு போகும்போது கூட அதை தர மறுத்தாங்க. அப்போ கூட நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கி வந்து கடவுள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. அவ்வளோ வரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி அறிவித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி. நன்றி. தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார், ஒரு அளவுக்கு சார். இப்போ நீதிபதி இப்போ தண்டனை விவரம் சொல்லியிருக்கிறாரு. தண்டனை விவரம் 30ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இது எப்படி இருக்கு சார்? அனைவரும் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. ஒரு 1.5 மணி நேரம் தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க. அதுல அந்த பல சாராம்சங்கள் எப்படி சித்திரவதை நடந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்கறது பிறகு இதில் வந்து நிறைய விஷயங்களை நீதிபதி சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பிளட் ஸ்டெயின் வந்து ரத்தம் வந்து ஒரு லத்தியில் இருந்தது, அதை வந்து டிஎன்ஏல மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கம்புகளில் இல்லை அப்படின்னு சொல்லி எதிரி தரப்புகளில் வந்து வாதாடும்போது அது தேவையில்லைன்னு சொல்லி அதுக்கான நிறைய வழக்கின் முன் உதாரணங்களை நீதிபதிகள் எடுத்து வச்சாங்க. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு லத்தியில் ரத்தம் இருந்தாலும் அது மேட்ச் ஆகிருக்கும்போது அது வந்து அவர்கள் அடித்ததுனால தான் அது நடந்திருக்குன்னு. ரெண்டாவது, அங்கேருந்து அவர்கள் வந்து கோயில்பட்டி கிளை சிறைக்கு ஒரு தனியார் வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லாமல் அந்த தனியார் வாகனத்தினுடைய சீட்டெல்லாம் ரத்தம் பிளட் ஸ்டெயின்லாம் எடுத்து மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ மொத்தத்தில் இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை மிக நேர்மையாகவும் திறமையாகவும் இந்த வழக்கை கொண்டு போனாங்க. அதனால தான் இந்த வழக்கிற்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. காலம் நீண்ட காலமாக இருந்தாலும் நேர்மையான ஒரு சரியான சாட்சிகள் மூலம் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொரு இடமா எல்லாத்தையுமே சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து இது வந்து அவங்கள டினை பண்ணி சொல்லிகிட்டே வந்தாங்க. நன்றி எல்லாருக்கும் நன்றி. மத்திய மாநில அரசுகள் இது இவரை பற்றி இந்த அக்யூஸ்டை பற்றி அறிக்கை தாக்கல் பண்ணணும். அதுபோல் நன்னடத்தை அலுவலர் அவர் வந்து இவங்களை பற்றி ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவருடைய மனநலம் சார்ந்த சோதனை நடத்தப்பட்டு இவர்கள் அக்யூஸ்டுகளுடைய மனநிலைமை குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய தண்டனைகளும் நாங்கள் விரிவாக அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சார் பெனால்ட்டி அவங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு, அவங்களுடைய கடைசியாக வாங்கின சம்பளத்தினுடைய அந்த சான்றிதழ்களை மாநில அரசு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார் இரவு 8 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்குனாங்க. அவங்களுக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சா அவங்க திருந்தலை அவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த பதிவுகளை வந்து போலீஸ் வந்து ஏற்கனவே வந்து அழிச்சிட்டாங்க. அதை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரத்த கரைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கெல்லாம் இருக்குது. நீதிபதி அவர்கள் வந்து அந்த டைமிங் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அந்த சன்லைட்டோட வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஈவினிங்லேருந்தே அவங்க காலையில் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. சார் இப்போ இதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் இருக்காங்களா இல்லை? 9 பேரும் குற்றவாளிகள். நல்ல ஒரு அருமையான தீர்ப்பு. நன்றி சார். வரச்சோம் அதுக்கு தான்